ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹாட் தவா. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூடியூப்லேயே இல்லாத ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஈஸி, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். hearttava@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அது கண்டிப்பாக அப்பியர் ஆகும். மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை உடச்சி ஊற்றிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டையை வந்து எவ்வளோ நல்லா அடிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இதை மாதிரி நுர வரையும் நம்ம அடிச்சுட்டு ஒரு பவுலோ இல்லைனா டிஃபன் பாக்ஸில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்டோ இல்லை பிளேட் வச்சுட்டு நீங்கள் அது மேலே இதை வச்சு ஒரு 20 நிமிஷம் அதை வேக விடுங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி புதினா விழுது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ இது கூட நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்துடலாம். ஒரு பாதி எடுத்துக்கோங்க போதும். கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ்லேருந்து இதை எடுத்துட்டேன். இப்போ டிஃபன் பாக்ஸோட ஓரத்தில் வந்து நம்ம கத்தி வச்சு கட் பண்ணோன்னா முட்டை அப்படியே தனியாக வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப குட்டியாக வேணும்னாலும் குட்டியாக பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கோட்டிங் வந்து நல்லா வரும். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான எக் 85 வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் வந்து அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், உள்ளே நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது, வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை